ஏஐ யூஸ் பண்ணி மக்களோட பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எந்த மாதிரியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏற்றபடி ஒரு ரீல்ஸை போட்டு அவங்களுக்கு ஏற்ற நியூஸ் எல்லாம் கொடுத்து மக்களோட மனசை மாற்றிட்டாங்க, ஒரு மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்டிருப்பீங்க. அது எப்படிப்பா மக்களோட மனசை வந்து ஏஐ யூஸ் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு லைவாக ஒரு சாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் நான் வந்து ஒரு கம்பெனிக்காக ரெடி பண்ண ஒரு ப்ரோக்ராம் ஒன்று, ஏஐ ப்ரோக்ராம் ஒன்று. இங்கே இம்போர்ட் பிபின்னு பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்துட்டு ட்விட்டர்லேருந்து யூசர் ஐடி, யூசர் டேட்டா பேஸ், அவங்க யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணி ட்வீட் போடுறாங்க, அகேன்ஸ்டாக ட்வீட் போடுறாங்க, யார் நியூட்ரலாக இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குற இது வந்து சாம்பிளுக்காக நான் பண்ணது. அந்த கரூர் இஷ்யூவில் விஜய்க்கெல்லாம் எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக எடுத்தது. ஸோ இதை எடுத்துகிட்டு இது ரன் பண்ணும்போது Neo4j சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும், ஒரு அப்ளிகேஷன் லேயர் இருக்கும். இதில் வந்துட்டு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க, யூசர் 1 சப்போர்ட் பண்ணுறாங்க, யூசர் 2 சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி டேட்டாவை வந்து நம்ம நாலேஜ் கிராப்னு சொல்லுவாங்க. இதையே ஒரு சென்டிமெண்டல் அனாலிசிஸ் வந்து அனலைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரி தான் யூசரோட டேட்டா பேஸ். நீங்கள் ட்வீட் போடுறீங்க, ஒரு இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் பண்ணி போடுறீங்க, லட்சக்கணக்கான ட்வீட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பல லட்சக்கணக்கான டேட்டாவை எடுத்து அதை வந்து எம்பெட்டிங் பண்ணி சங்கிங்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து கான்டெக்ஸ்ட் கொடுத்து வெக்டார் டிபியில் ஸ்டோர் பண்ணி அதிலிருந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு அதை வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணிவிட்டு மக்களோட மனநிலையை வந்து புரிஞ்சுக்குவாங்க. பல்ஸை புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏற்றபடி அந்த பர்டிகுலர் ஏரியாவில் யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, யாரெல்லாம் எகென்ஸ்டாக இருக்காங்கங்கிறத பார்த்து அதுக்கேற்ற இன்ஃபர்மேஷனு, அதுக்கேற்ற ரீல்ஸாக அந்த ஏரியாவில் புஷ் பண்ணி அவங்களுக்கு அதை மட்டுமே காட்டுற மாதிரி பண்ணிட்டு தான் மக்களோட மனநிலையை மாற்றிருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் காட்டினது ஒரு சிம்பிள், ஒரு பெரிய கடலில் ஒரு துளி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏஐ மூலமாக எது வேணாலும் பண்ண முடிய மாதிரியான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. நம்புங்க. உண்மையிலேயே வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினச்சிங்க, ஏஐ படிக்க ஆரம்பிங்க. நன்றி, வணக்கம்.